ஐயா வணக்கம். வெல்கம் டு கரப்பாம்பூச்சி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மிஸ்டர் மீட் கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம இன்றைக்கி அமீலியா எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். அது யாரும் அமீலியான்னு கேட்டால் இந்த ஃபோட்டோ இருக்குல்ல, இந்த ஃபோட்டோவில் இருக்கிற பொண்ணு தான் அமீலியா. இந்த பொண்ணை வந்து இந்த மிஸ்டர் மீட் கடத்தி வச்சுருக்கிறான். அதனால அவன்கிட்டேருந்து இந்த பொண்ணை காப்பாற்றிட்டு வர்றது தான் இந்த எஸ்கேப்போட கான்செப்டு. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கார் எடுத்துக்கின்னு நேராக மிஸ்டர் மீட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த கார் கூட நம்மளது தான் அவன் தான் தெரில, இதில் கூட மிஸ்டர் மீட்னு எழுதியிருக்கு. ரைட்டு, இப்போ நம்ம வெளில இறங்கிடுவோம். ஓகே, இறங்கியாச்சு. இப்போ வந்து இந்த கதவை திறந்துட்டு உள்ளே போயிடுவோம். ஓகே, கதவை மூடியாச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே நம்ம கையில் கன்னை கொடுத்து விட்டாங்க. இப்போ இப்படி போவோம். என்னது பிளாக்டா? ஓகே, பின்வாசல் வழியாக போவோம். இதான் பின்வாசல். ஓகே, இது என்னதுடா பொட்டி? என்னவோ ஒயர் கனெக்ஷன்லாம் போகுது. இது அப்புறம் வந்து பார்ப்போம். இது என்னடா கதவே? இதுவும் பூட்டியிருக்கு. ரைட்டு, ஓகே, இப்போ கதவை திறந்துட்டு உள்ளே போவோம். என்னது இதுவும் பிளாக்டா? ஏ டமால்! ஐயா சாமியோ, சில்லற போ. பிச்சைக்காரங்களுக்குலாம் விவசாயே இல்லை. வர வர வீட்டுக்குள்ள வந்து பிச்சை எடுக்கிறாங்க. என்னடா சொன்ன? யாரை பாத்திரா பிச்சைக்காரன்னா? ஏ சாவுடா! இனி 2 நிமிஷத்துக்கு இவன் தொல்லை இல்லை. ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம்? இந்த கன்னை லோட் பண்ணிட்டு இந்த படிக்கட்டுக்கிட்டே போட்டு வச்சுருவோம். ஓகே, போட்டாச்சு. இப்போ நேராக போயிட்டு இந்த கிச்சனில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் கட்டர் கிடச்சிருக்கு. இந்த ஒயர் கட்டர் எடுத்துக்கின்னு நேராக போனோம். இது வந்து என்னென்னா, முன்னே நம்ம ஒரு பொட்டியை தள்ளணும்ல, அதை வந்து இங்கே கட் பண்ண வேண்டியிருக்கு. ஓகே, இப்போ இது வந்து இன்னொரு விஷயத்துக்கும் தேவைப்படுது. இந்த ஒயர் கட்டரை நேராக எடுத்துக்கிட்டு போயிட்டு இந்த கதவுக்கிட்ட போட்டு வைப்போம். ஓகே, போட்டாச்சு. இப்போ நேராக போயிட்டு நம்ம வந்து இங்கே வேறு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கீ இருக்குது. இந்த க்ரீன் கீ எடுத்துகிட்டு வந்து நேராக போயிட்டு இந்த கதவை வந்து ஓப்பன் பண்ணணும். ஓகே, இந்த கதவை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருவோம். இப்போ வந்து தேவைப்பட்டால் அங்கே போய்ப்போம். இப்போ நேராக மேலே ஏறிட்டு மேலே எதுனா பொருள் இருக்குதான்னு பார்ப்போம். ஏங்க, இதான் பாத்ரூமு. இங்கே பார்த்தீங்களா, அந்த பன்னி வாங்க இங்கே தான் குளிப்பான் போல இருக்குது. ஓகே, இப்போ இந்த ரூம்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. ஓகே, இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. இதுக்குள்ளே ஆஹா, ஹேமர் கிடச்சிருக்கு. இந்த ஹேமரை வச்சு இந்த கண்ணாடியை உடச்சிருவோம். ஓகே, உடச்சாச்சு. இந்த சுத்தியில் வச்சு இன்னொரு வேலை இருக்குது. நம்ம இங்கே க்ரீன் கீயை வச்சு ஓப்பன் பண்ணோம்ல, இங்கே ஒரு கேமரா இருக்கும், அதையும் உடச்சிருவோம். ஏ பச்சைக்கே. ஓகே, உடச்சாச்சு. இப்போ நேராக நம்ம உள்ளே போயிடுவோம். இப்போ இந்த சுத்தியல் இனிமேல் நமக்கு தேவையில்லை. இந்த சுத்தியலை வந்து இங்கேனே போட்டு வச்சுப்போம். ஓகே, போட்டாச்சு. இப்போ நம்ம நேராக உள்ளே போயிட்டு வேறு எதுனா பொருள் இருக்குதான்னு போய் பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு கன் எடுத்துருவோம். அந்த பன்னி வாய் எழுந்திருக்கிறதுக்கு டைம் ஆகிடுச்சு. அதனால தான் கொஞ்சம் முன்னேற்பாடாக கன் எடுத்து ரெடி ஆகிட்டோம். 3, 2, 1. யாய், இங்கதான் இருக்கியாடா நீ? ஆமாண்டா, செத்து போடா பண்ணி வாயா. ஓகே, இன்னும் 2 நிமிஷத்துக்கு இவன் தொல்லை இல்லை. ஓகே, இப்போ அப்படியே நம்ம வந்து இந்த ரூம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? இது வந்து கேன் கிடக்குது. இது என்னது? ப்ளையர்ஸ் கிடச்சிருக்கு. ஓகே, இந்த ப்ளையர்ஸை வச்சு நம்ம வந்து ஆணியெல்லாம் வந்து பிடுங்கணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த ரூமில் வந்து 4 ஆணி இருக்கும். நீ பிடுங்கிறது ஃபுல்லாகவே தேவையில்லாத ஆணி தாங்கிற மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு ஆணியாக பிடுங்கிடுவோம். ஓகே, பிடுங்கியாச்சு. இப்போ ஜன்னல் வழியாக வெளில குதிச்சிடுவோம். இதில் வந்து நம்ம ஏறி குதிக்கணும்னு தேவையில்லை, அவனுங்களே வந்து ஒரு கட்சின் மாதிரி வச்சு பண்ணுறாங்க. இப்போ இந்த ஷெட்டுக்குள்ளே குதிச்சிடுவோம். இங்கே வந்து க்ளவுஸ் இருக்குது. இங்கே வந்து வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த வந்து டோர் எடுத்து விட்டு நம்ம வந்து வெளில போயிடுவோம். ஓகே, இப்போ அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு இடம் இருக்கும். இந்த இடத்துல தான் நம்ம எஸ்கேப் பண்ண போகிறோம். ஓகே, இங்கே இருக்கிற 4 ஆணி போட்டு அடிச்சிருப்பாங்க. இதையும் பிடுங்கணும். இந்த இடத்துல தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இங்கே வந்து ஒரு பன்னி இருக்கும். ஏகே, அங்கே பார்த்தீங்களா நடந்து போகுது? இந்த பன்னி வெரி வெரி டேஞ்சரஸ்ஸு. சிக்கினீங்கன்னா அவ்வளோதான், முட்டி தள்ளிடும். ஓகே, இப்போ வந்து இதை வச்சு பிடுங்கி போட்டாச்சு. இப்போ நம்ம நேராக போவோம். அந்த பன்னி வாய் எழுந்திரிக்கிறதுக்கு வேறு டைம் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். எப்போ வேணாலும் எழுந்திரிக்கலாம், பார்த்து இருந்துக்கணும். எங்கடா இருக்கிற? ஓகே, எதுக்கும் நம்ம கன் எடுத்து வச்சுப்போம். ஓகே, இப்போ நம்ம நேராக போயிட்டு இங்கே வந்து ஷார்ட் புல்லட்டு கொடுத்துருக்காங்க, இதை ஏற்றி வச்சுப்போம். ஓகே, ஏற்றியாச்சு. இப்போ இந்த பன்னி வாயன் இன்னும் இங்கே தான் படுத்து கிடக்குறான். இப்போ அவன் எப்போ எழுந்திருக்கிறது, நான் எப்போ சட்டுப்புட்டுன்னு வேலையை முடிக்கிறது? டேய் பன்னி வாயா, சீக்கிரம் எழுந்துடுறா.
ஐயோ இப்ப போடுற யாருன்னு காட்டுறேன். நாசமா போச்சு. ரைட்டு, இவனை போட்டு தெளியாச்சு மறுபடியும். இப்போ போய் திரும்ப புல்லட் ஏற்றிப்போம். ஓகே, ஏற்றியாச்சு. இப்போ நேராக போயிட்டு இந்த கன்று வந்து இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை, அதனால இங்கேயே போட்டு வச்சுருவோம். ஓகே, இப்போ வந்து இங்கே வேறு எதுனா இருக்குதான்னு பார்ப்போம். இதுக்குள்ளெல்லாம் ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து மறுபடியும் நம்ம இந்த ஒயர் கட்டரை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த டோரில் வந்து ஒரு ஒயர் இருக்கும், இதை கட் பண்ணால் தான் இந்த டோர் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ நமக்கு தேவைப்படுற ஒரே பொருள் வந்து ரெட் கீன்னு ஒன்று தேவைப்படுது. அந்த ரெட் கீ இருந்தால் தான் நம்ம இந்த எஸ்கேப்பே பண்ண முடியும். அதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு நம்பர் கோடு தேவைப்படுது. அந்த ஒரு பொருள் தான் தேவைப்படுது. அதனால் கடைசியாக ஒரு தடவை இந்த பன்னி வாயனை போட்டு தள்ளிட்டு நம்ம போயிடுவோம். ஓகே, இதுக்குள்ளே தான் கோடு இருக்குது. டேய் பன்னி வாயா, கூப்பிட்டியாடா? ஆமாண்டா, சாப்பிடா. ஓகே, இவனை போட்டு தெளியாச்சு. இப்போ நம்ம வந்து கோடை எடுத்துகிட்டு தப்பிக்கிறது தான் வேலை. இந்த கோடை எடுத்துகிட்டு நம்ம வந்து முன்ன சுத்தியில் வச்சு உடைச்சோம்னா இந்த பாத்ரூம் கண்ணாடி இதில் போட்டால் தான் இதுக்குள்ளே தான் அந்த ரெட் கீ இருக்குது. ஓகே, இந்த ரெட் கீ எடுத்துகிட்டு நம்ம இப்போ தப்பிக்கணும். இப்போ நேராக கீழே இறங்கி போயிட்டு நம்ம வந்து தப்பிக்கிற வேலையை பார்த்துருவோம். இப்படி தான் போனோம். இங்கே தான் வந்து அந்த ரூம் இருக்குது. இப்போ நேராக போயிட்டு இந்த ரெட் கீயை போட்டு இந்த ரூமை திறந்துருவோம். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் வந்து இந்த அமீலியா இருப்பா. இந்த அமீலியாங்கிறவளை தூக்கிட்டு நம்ம எஸ்கேப் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஒரு வழியாக மிஸ்டர் மீட் 1ல் அமீலியா எஸ்கேப்பு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இதே கேம்லேயே வந்து இன்னும் 2 எஸ்கேப் இருக்குது. அது வேணும்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ நம்ம காரில் வந்து இந்த அமீலியாவை தூக்கிட்டு தப்பிச்சு போயிட்டோம். அதுக்கு ஏன்டா வாந்தி எடுக்கிற? ஓகே, அவ்வளோதான் காய்ஸ் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.